இதுக்காக வளவன் ஒன்னும் அழுது புலம்பவில்லை. அவன் அக்னியின் பிள்ளை. உழைச்சி படிக்க முடிவு எடுத்தான். ஓய்வுக்கே அவன் ஓய்வு கொடுத்தான். குடல் சுருங்கி பசியில் கிடந்து முழு மூச்சா படிச்சான். முதுகல முடிச்சான். முகத்தில் மீச முளைச்ச பருவம், விழும் இடிய கூட புடிக்கும் பருவம், நீலவான கிழிக்கும் பருவம், கட்டி நிற்பதின்னு சிரிக்கும் பருவம். பருவத்தை பயிர் செய்ய வெகுண்டெழுந்தான். வளவன் பறக்கின்ற தீப்போல மூண்டெழுந்தான். 1984. அப்போது வளவனுக்கு வயசு 22. கல்லூரி பருவத்தில் கரையேறும் கடல் போல மாணவர் கூட்டத்தை ஒன்னு சேர்த்தான். ஈழ விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தான். ஈழத்தமிழரின் விடுதலை மாநாடு வளவன் கூட்டியது குத்தமா? ரயில் மறியல் செஞ்சான் இவன் சத்தமா? அடக்குமுறை அரசாங்கத்தால் முதல் முறையாய் சைதையில் கைதானான். சீரிப்பீளிரும் போர்க்கலையானதான் சுண்டேலி கண்டு நடுங்குமா? சீரை கம்பிக்குள் புயல் உறங்குமா? விடுதலை புலி என்று இதழ் ஒன்றை நடத்தி ஈழ விடுதலை மலர தீப்பந்தம் கொளுத்தி ஆர்ப்பரிச்சான், துடிதுடிச்சான். சென்னை பல்கலைக்கழக படிப்ப முடிச்சு பின் சட்ட கல்லூரியில் தன் பாதம் பதிச்சான். 87 டிசம்பர் 7 தடய அறிவியல் துறையில் வேலை. சமுதாய மாற்றத்தையே சிந்தித்தது திருமாவின் மூளை. அரசாங்க பணி செய்ய கோவைக்கு சென்றான். ஆட்குறைப்பு திட்டத்தால் பணி நீக்கம் கண்டான். மறுபடி மதுரையில் 88 மாறாத வறுமையால் பணி செய்ய சென்றான். மதுரதான் வளவன மடமாத்தி விட்டது. அந்த மந்தாமா திருமாவ மனநோக சுட்டது. அந்த மந்தாமா திருமாவ மனநோக சுட்டது. மதுர மண்ணில சேரி மக்களுக்கு நேர்ந்த பல கொடுமை. அது நெஞ்ச சூடு நிலைமை. அது நீதி சாஞ்ச கொடுமை. அது நீதி சாஞ்ச கொடுமை.